எங்கடா இருக்க? கிளம்பிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், இதயம் வெளியில குதிச்சிரும் போல அப்படி இருக்கு. எனக்கும். கரெக்டா பேசிரு. இனி வரப்போற 100 வருஷமும் உன் கூட தானே நம்பிட்டு இருக்கேன். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். என்ன ட்ரெஸ்? ஃபார்மல் தம்பி. தைரியமா பேசு. அப்புறம் என் பர்ஃப்யூம் போட்டிருக்கேன். ஆல் தி பெஸ்ட். நான் மூச்சு முட்டை காதலிக்கிறேன். லவ் யூ. பை பை. I'm Harish. Leena. Oh, yeah. Leena told me. Yeah. I'm James. Leena's brother. Please come in, sir. Nice perfume. Leenaவுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க ஹரிஷ். அப்புறம் சார், என் ஃபுல் நேம் ஹரிஷ் தியாகராஜன். அப்பா தியாகராஜன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. அம்மா கல்யாணி தியாகராஜன், அவங்களும் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். டேக் ஹோம் 30K சார். லீனாவை எத்தனை நாள் உங்களுக்கு தெரியும்? ஒரு 3 மாதமாக தெரியும் சார். 3 மாதம்? இட்ஸ் டூ ஷார்ட் சார். பழகுனது 3 மாதம் தான், ஆனால் 100 வருஷம் சந்தோஷமாக வாழ்வுங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு சார். சார், எங்களுக்குள்ள பர்சனல்னு எதுவுமே கிடையாது சார். எவ்ரிபடி ஹேவ் அ டார்க் சைட் இன் தேர் லைஃப். உங்களுக்கு லீனாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது நிறைய இருக்கு சார். புரியல. ஷி வாஸ் ரேப். உனக்கு தெரியுமா சார்? என்ன சொல்கிறீங்க? இப்போதான் உங்கள் 2 பேத்துக்குள்ள பர்சனலாக எதுவும் இல்லைன்னு சொன்னேன். லீனா ரொம்ப இண்டிபெண்ட், தைரியமானவ, பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கிற ஒரு பொண்ணு. அவகிட்ட ஒரு மாடர்ன், அப்புறம் ஒரு யூனிக்னஸ் கூட இருக்கும். என்னதான் மாடர்னாக இருந்தாலும் ட்ரெடிஷனை விட்டு கொடுக்காம ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறவன். எங்கே இருந்தாலும் 7 மணிக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்லிடுவான். அப்படித்தான் ஒரு நாள் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். ஈவினிங் 7:30 ஆகியும் காலே வரல. நானும் விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நைட்டு 11 மணிக்கு ஒரு கால் வந்துச்சு. லீனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் போனேன். அப்போ தான் தெரிஞ்சுது, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சும் கூட அவளை யாரோ 3 பேர் ரேப் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் 1 மாதம் இருந்தாங்க. கவுன்சிலிங்கும் கொடுத்தாங்க. அவளோட உடம்பு காயம் ஆரிச்ச வழிய மனசோட காயம் ஆறவே இல்லை. ஏதோ இழந்த மாதிரியே இருந்தான். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நார்மல் ஆகிட்டான். நானும் அவன் நல்லாயிட்டான்னு நினச்சேன். மறுபடியும் ஒரு நாள் லீனா வர லேட் ஆச்சு. திரும்ப நான் பயந்தேன். ஆனால் அவன் வந்துட்டா. அவன் ட்ரெஸ் எல்லாம் ரத்தமாக இருந்துச்சு. நான் அப்படியே பதறி போயிட்டேன். அவன் என்கிட்ட வந்து சொன்னா, என்னை ரேப் பண்ணது யாருன்னே தெரியல, ஆனால் அதில் ஒருத்த போட்டிருந்த பர்ஃப்யூம் வாசம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னான். அதே வாசத்தோடு இன்றைக்கி ஒருத்தனை பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் கொண்டுட்டேன்னு சொன்னான். போன மாதம் ஒரு பையன் லீனா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தான். அவங்ககிட்ட அதே பர்ஃப்யூம் ஸ்மெல். போன வாரமும் ஒருத்தன் வந்தான்.
அவங்ககிட்டயும் அதே ஸ்மெல். இப்போ நீ வந்திருக்க, உங்ககிட்டயும் அதே. அந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடி அந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறவங்ககிட்ட பழகி பேசி வீட்டுக்கு வர சொல்லுவாள். நானும் அவங்கள கொலை பண்ணி மறைச்சிருவேன். இதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு திருப்தி. இது எவ்வளோ நாள் போகும்னு தெரியல. நாங்கள் மாற்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்போம்.